தென்னக ரயில்வே பொது மேலாளரை சந்தித்து முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரிலே எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடக்கின்ற பணிகளால் கிட்டத்தட்ட 60% சபர்பன் ட்ரெயின்கள் பாதிக்கப்பட்டுள்ளன, நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகிறார்கள். ஏற்கனவே இதை பற்றி நான் பொது மேலாளரிடம் தொடர்பு கொண்டு தொலைபேசி மூலமாக அதுக்கு ஆவண செய்ய வேண்டும். ஏனெனில் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் நிலை என்றால் எழும்பூர் ரயில் நிலையம் மிகுந்த பழுதடை நிலை இருக்கிறது. நாங்கள் அதை மேற்கொள்ள வேண்டிய வேலைகளை செய்யாவிட்டால் இன்னும் பழுதடைந்து ஏற்கனவே அங்கிருக்கிற எஸ்கலேட்டர்களும் சரி பிளாட்ஃபார்மும் சரி சரியான முறையிலே பயணிகள் வசதிக்கு இல்லை என்றார்கள். நான் கேட்டது இன்று அவர்களிடம் கலந்தாலோசனை கேட்டதென்றால் இந்த பணி முடிவதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் என்றால் மார்ச் 30 வரைக்கும் ஆகும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முன்னதாக முடிப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதாகவும் சரி, அதுவரை பொதுமக்களுக்கு அவதி ஏற்படாமல் குறிப்பாக தாம்பரத்திலிருந்து பீச்சுக்கு செல்கின்ற நிலைய வழிகளிலே 60% குறைக்கப்பட்ட எலக்ட்ரிக் ட்ரெயின்களை அதிகப்படுத்த வேண்டும். அதற்கான முயற்சிகளை திங்கட்கிழமை வரை எடுத்துள்ளதாகவும் இன்று முதல் பார்த்தீங்கன்றால் கிட்டத்தட்ட 12 பஸ்ஸுகளை தாம்பரத்திலிருந்து பீச்சுக்கு சிறப்பான முறையிலே காலையிலும் மாலையிலும் பீக் இருபுறமும் செய்வதாகவும் இருக்கிறார்கள். அதே போல் பார்த்தீங்கன்றால் அதிகமான ட்ரெயின்களை சில ட்ரெயின்களை ஏனென்றால் அந்த காலையிலே பார்த்தீங்கன்றால் அது அவசர சொல்றது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ட்ராக் வந்து ஃப்ரீயா இருக்கு. அதுல வந்து சபர்பன் ட்ரெயினை விட்டு முடிந்த அளவுக்கு காலை இந்த பீக் அவர் டிராபிக்கை நாங்கள் சரி செய்கிறோம். வருகின்ற திங்கட்கிழமைக்குள் இந்த பிரச்சனைக்கு மக்கள் அவதி இல்லாமல் சுமூகமான நிலையை கண்டிப்பாக கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மேலும் இந்த இஎம்எல் கால்பெற இருக்கிற ட்ரெயின்ல எலக்ட்ரிக் ட்ரெயின்ல இன்னும் அடிஷனலாக 5 கோச்சுகளை இணைத்து பொதுமக்களுக்கு சிரமத்தை குறைக்கின்ற வகையிலே செயல்படுவதாக அவர்கள் உறுதியளிக்கிறார்கள். மேலும் இந்த பிரச்சனை திங்கட்கிழமைக்கு தீரும் என்று உறுதியினை கூறியிருக்கிறார்கள். அதற்காக இந்த அவசர காலத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். நான் கேட்டுக்கொண்டதால் ஏன் இந்த நேரத்தில் இவர்களுக்கு நாங்கள் இங்கு செய்ய வேண்டும், சற்று படிப்படியாக செய்திருக்கலாமே, ஒரே சமயத்தில் மொத்தமாக இல்லை அவர் என்றால் அந்த மோசமான நிலையில் எழும்பூர் நிலையம் இருப்பதால் வேறு வழி என்று இதை செய்கின்றார்கள். எனினும் இதை தினமும் கண்காணித்து பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பு இல்லாமல் செய்வது உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த உறுதியை நாம் வேண்டும். அவர்களை பார்த்து 2-3 நாட்கள் மீண்டும் நாங்கள் ஆய்வு செய்து மேலும் இந்த பிரச்சனை தீராவிட்டால் மீண்டும் அடுத்த கட்டமாக ரயில்வே துறை அமைச்சருக்கு இதை நாங்கள் எடுத்து சொல்லலாம் என்று இருக்கிறோம். பயணிகள் சிரமத்தை போக தமிழக அரசு என்ன செஞ்சிருக்கு? அதாவது ரயில்வே ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இது முழுக்க பார்த்தீங்க என்றால் மெட்ரோவில் மூலமாக தமிழக அரசு அதிகமான ட்ரெயின்களை வைக்க முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது. பிரச்சனை என்னன்னா இது வந்து இவங்க பண்றதுனால காலை குறிப்பாக இது வந்து காலை பீக் அவர் தான், காலை மாலை தான், நடுவில் பிரச்சனையே இல்லை. ஏன்னால் எல்லாரும் வந்து செங்கல்பட்டுல இருந்து இங்க வேலைக்கு வராங்க, அதுவே வேலையை முடிச்சுட்டு இங்கிருந்து செங்கல்பட்டுக்கு போறாங்க. பிரச்சனை என்னன்னா தாம்பரத்திலிருந்து வரும்போது அங்க நின்று போச்சுன்னா அந்த பிரச்சனை இப்போ வந்து கிட்டத்தட்ட 30% தீர்ந்து விட்டது. வருகின்ற திங்கள் கூட முழுமையாக தீர்க்கப்படும் என்ற உறுதியினை கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக என்ன பார்க்கும்போது அவர்கள் பேசும்போது ஒவ்வொரு அதிகாரியும் இதுல வந்து முழுமையாக கவனம் செலுத்துவதை கண்டிப்பாக தெரிகிறது, செய்வார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ரயில் கட்டணம் குறைந்த அளவில் இருக்கின்றன, மக்கள் அதிகம் பயணிக்கிறாங்க. இந்த பயணிகள் சிரமத்தை போக தமிழக அரசு வந்து விடியல் பேருந்து அதிகமாக ஏற்கலாமே. பஸ் கண்டிப்பாக பஸ்ல போனா 25 ரூபா ஆகும். கண்டிப்பாக இது வந்து அடுத்த முயற்சிகளையும் வந்து முதலமைச்சர் எழுதுகிறார். ஆயினும் நான் சொல்றேன்னா இது வந்து டெம்பரரி பிரச்சனை, இது பெர்மனன்ட் இஷ்யூ கிடையாது. இது டெம்பரரி பிரச்சனை. என்னவென்றால் எழும்பூர் ரயில் நிலையம் தயாராகிவிட்டால் இந்த பிரச்சனை தானாக தீர்ந்துவிடும். எனவே ஆயினும் இந்த குறுகிய சமயத்தில் அனைத்து முயற்சிகளும் தமிழக அரசும் எடுக்கும் என்ற உறுதியினை தருகிறோம். ஓகே.